ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய பண்ணேன் பட் ரெடியூஸ் ஆகலை அப்படின்றது. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். தெர் ஆர் வெரி மெனி கைண்ட்ஸ் ஆஃப் டயட்டுங்க. லோ கார்போஹைட்ரேட் டயட், கீட்டோ டயட், பாலியோ டயட், அப்படி இல்லைனா தெர் ஆர் ஆல்சோ சம்திங் கால்ட் அஸ் லைக் ஃபாஸ்டிங் டயட்ஸ் இன் பிட்வீன் அப்படிங்கிற மாதிரி. விச் எவர் சூட்ஸ் யூ அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் அ டயட்டீஷியன் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ உங்களுக்கு பாலியோ டயட்டில் சில பேருக்கு ஒத்துக்கலாம், சில கீட்டோ டயட்ஸ் இல்லை வெறும் லோ கார்ப் டயட் அது மட்டும் கூட ஒத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எதுன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வித்தவுட் அஃபெக்டிங் யூ, நீங்கள் அதனால் சஃபர் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. வித் த ஹெல்ப் ஆஃப் அ டயட்டீஷியன் யூ கேன் ஆக்சுவலி பிளான் யுவர் டயட் ப்ரோக்ராம் அண்ட் தட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட். சம்டைம்ஸ் ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இனிஷியல் 3 months ரொம்ப ரேப்பிட் சேஞ்சஸ் இருக்கும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ வில் பி கெட்டிங் யூஸ் டு இட். ஸோ வில் நாட் பி லைக் ஷெட்டிங் த excess amount of weight. ஸோ அப்போ ஒரு ரிவிஷன் பண்ணி யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் டயட் ப்ரோக்ராம் ஒன்ஸ் அகெயின் டு அ ஆல்டர்ட் லெவல். ப்ளஸ் எக்ஸசைஸுங்க. எக்ஸசைஸ் இஸ் வெரி மேண்டேட்ரி. பிகாஸ் நீங்கள் வெறும் டயட் மட்டும் பண்ணுறீங்க, வெயிட் லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா யுவர் மசில்ஸ் ஆர் கோயிங் டு பிகம் லிட்டில் வீக். யூர் கோயிங் டு லூஸ் ஃபேட், பட் த மசிலோட டெக்ஸ்சர் கான்டூர் மாறும். ஸோ யூ ஹாவ் டு டூ யுவர் எக்ஸசைசஸ் டு டோன் யுவர் மசில்ஸ் அண்ட் கெட் பேக் டு யுவர் ஒரிஜினல் ஸ்ட்ரென்த். ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டபாலிசம்ஸ் நடக்கிறதுனால அந்த மசில்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் எனர்ஜி எக்ஸீட் ஆகும்போது வெளியே வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் இருக்கும். So you can do a moderate level of weight plus exercise. But if somebody is like a very good at doing a exercise for 2-3 hours a day, probably they can have a little alteration in a diet and they can focus more on your exercises. See, exercises also, again, there are too many things like cardio, floor exercise, muscle strengthening, zumba, dancing, everything. Whichever suits you அப்படிங்கிறதும் ப்ளஸ் எது உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்குது, எது உங்களால் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். பிகாஸ் பிடிக்காத ஒரு விஷயத்தை உங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிட்டு பண்ணும்போது டெஃபினட்டாக அதில் பெரிய ரிசல்ட்ஸ் இருக்காது. ஸோ எது சூட் ஆகுதுங்கிறத ஒரு ட்ரெயினர் வச்சு யூ ஹாவ் டு கிளியர்லி ஐடென்டிஃபை அண்ட் கெட் இட். எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுங்க. ஃபாஸ்ட் ரேப்பிட் ரிடக்ஷன் இன் வெயிட் இஸ் நாட் நெசசரி. ஐடியலி பார்த்தீங்கன்னா பர் மந்த் ஒரு 2 kgs to 3 kgs இஸ் ஃபைன், பட் தட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ ஈவன் 1.5 to 2 kgs இஸ் ஆப்வியஸ்லி ஃபைன். ஸோ ஒரு 6 months யூ கேன் ட்ரை டு அச்சீவ் யோர் BMI அரவுண்ட் 30. ஆஃப்டர் தட் யூ கேன் ஸ்டார்ட் பிளானிங் யோர் ப்ரெக்னன்சி அண்ட் கண்டினியூ திஸ் திங். சப்போஸ் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஹெல்த் சிஸ்டம்ஸ் ஏதாவது ஸ்பாயில் ஆகுமானா நோ, பிகாஸ் எவ்ரி திங் ஹேஸ் டு பி பேலன்ஸ்ட். சப்போஸ்ட்லி இன் பிட்வீன் உங்களோட டயட் கரெக்டான நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கலன்னா அடிஷ்னலாக நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஈவன் 10 to 15% வெயிட் லூஸ் பண்ணிங்கன்னா கூட 10 to 15% if somebody is weighing around 8 kgs அதில் ஒரு 10% நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் கூட there will be a marvelous differences, especially in people who have PCOS. They will start resuming their cycles on a regular basis, which will help them to conceive faster naturally even without the help of the drugs. Or else, even if you're adopting a treatment, it will help to improve the success rates to a better levels. Thank you.